வேறு என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். சார் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இந்த 2 பிராண்டும் இல்லை அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் வாட்ச்மேன் வேலையை கூட வந்து ஒரு தகுதி இல்லைன்னு சொன்னாப்ல. என்னது வாட்ச்மேன் வேலையை கூட தகுதி இல்லை, ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னாரு. தெரியுமா? 2 பேர் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பீங்க, ஒரு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்டீங்க. வெட்ட வெளிச்சமாக போட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சு உட்காரலாம், அது என்ன வேணாலும் ஆட்சிக்காகட்டும், நீங்கள் வெளில இருந்து ஆதரவு தெரிவிங்க, தெரிவிக்காமல் போங்க. இப்படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கப்புறம் எப்படிங்க திரும்பவும் வந்து பார்த்தா நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் வந்து திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுவான்? ஓகேவா? பதவி அலர்ட் வந்து பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி இதை பண்ண போகிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க கத்திக்கிட்டே இருக்க நேரத்தில் இவங்க சமஸ்பியாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு பிரித்து கொடுத்து அவங்களுக்கான டார்கெட்டையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எம்எல்ஏ எல்லாருமே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பக்காவாக களத்தில் எத்தனை எம்எல்ஏ இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த எம்எல்ஏவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? திமுக அதிமுக எம்எல்ஏவை சொல்லுங்கள், மனசாக தொட்டு சொல்லுங்க. யாருங்க பார்த்துருக்காங்க? மேபி இப்போ புது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆசை 60 நாள் போகம் 30 நாள்ன்ற கதையெல்லாம் நம்ம பார்க்கலாம், 60 நாள் கழிச்சு பார்க்கலாம். நானே என் சேனலில் நம்ம சேனலில் தப்பு பண்ணாங்கன்னா நான் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க? சாவலாம் விவசாயியாங்க. இங்கே உங்களுக்கு காரு ஃபார்முலா 4 ரேஸ் பண்ணுவீங்க, அது எவ்வளோ பிரச்சனை. எத்தனை வாட்டி எடுக்கிறாங்க, எத்தனை வாட்டி போடுறாங்க, ரோடை எடுக்கிறான், தண்ணி கொண்டு போகிறான். சட்டம் தன் கடமையை செய்தோ இல்லையோ இந்த சமூக விரோதிங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாரும் அவங்க கடமையை ரொம்ப பக்காவாக சின்சியராக பண்ணாங்க. உறவுகளால் நாள் உறவுகளுக்காக நாள் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, லவ் யூ ஆல். நன்றி. இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோ, அதாவது இது பேசும்போது நேற்று காலையில் போட்ட வீடியோ ஆல்மோஸ்ட் 2 lakhs போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உறவுகளே. எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, 2 லட்சம் பேர் பார்க்குறீங்கல்ல, ஓட்டெல்லாம் போட்டு விசிலு ஓட்டெல்லாம் போட்டு ஒரு வரலாறு படைச்சிருக்கீங்க, ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க. அதாவது திராவிட கட்சியவே தூக்கி ஓரம் கட்டிட்டீங்க. 59 வருட சாம்ராஜ்யத்தையே. இந்த ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தவங்கள ஒரு 50% போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குமா? சொல்லுங்கள், எவ்வளோ ஆக போகுது? மறக்காமல் உறவுகளே, இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் டெய்லி வீடியோ பண்ணுறோம். இப்போ மணி என்ன தெரியுமா? நைட்டு 12 மணி. இந்த நேரத்துலேயும் எதுக்கு பண்ணுறோம்? சரி, உறவுகள் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம வந்து வீடியோ பேசணும். ஒன்றுமே இல்லை, காசு பணம்லாம் வேணாம், சப்போர்ட். நம்ம பேசும்போது அதை ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு அந்த மோட்டிவேஷன், அவ்வளோதான். நம்ம பேசுறது போய் சேரும் மாதிரி நிறைய பேர். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் நிச்சயமாக பேசப்படும். நான் மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் போட்டுடுறேன். நிச்சயமாக பேசப்படும் உறவுகளே. வாய்ஸ் நோட் அனுப்பிச்சவங்க எல்லாருக்குமே நன்றி. நான் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கேன். 9884430900 உறவுகளின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு தனி கான்செப்டாக வச்சுருக்கோம். எவ்ரி சண்டே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது இந்த வாரம் கிடையாது, நான் மிட் வீக்லேயே ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் எவ்ரி சண்டே நீங்கள் அனுப்புகிற விஷயங்கள் எல்லாமே எவ்ரி சண்டே முன்னாடி முடிஞ்சதுன்னா நடுவிலே நான் வீடியோவில் போட்டுறேன். அதே மாதிரி மறக்காமல் நான் சொன்னது மாதிரி இங்கே பாருங்கள், பார்க்குறீங்கன்னா ஒரு செகண்ட் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காலைல ஏர்லி மார்னிங் 6 o'clock நம்ம வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேருக்கு இது போய் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் வந்து நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ இதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேச ஒரு ஆர்வமாக இருக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையுமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். 1 வாரம் ஆச்சு. ஆமாம், கோட்டையில் புது கவர்மெண்ட் சார்ஜ் எடுத்து இன்றைக்கி கரெக்டாக 1 வீக் ஆகுது உறவுகளே. இந்த 1 வாரத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் என்னென்னவோ நடந்திருக்கு பாஸ். அதாவது உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து எதிர்கட்சிகள் பண்ணுற காமெடியை முதல்ல நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துருவோம். லைட்டாக ஒரு ரீகேப் மாதிரி என்னன்றதை நான் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு மக்கள் சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது எனக்கு தெரிஞ்சு டைம் கொடுக்கணும்ல. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க அதுக்கெல்லாம் பொறுமையாக இல்லை. ஃபைலை கையில் எடுத்து அதாவது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 1008 குறை கண்டுபிடிச்சி மாமியார் மருமக மாதிரி எங்கள் பாத்தியா அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்வாங்க. தெரியுமா? இந்த ஊர் கிழமைலாம் உட்காந்து திண்ணையில் பேசிட்டுருக்கோம். யாத்தா அந்த வீட்டில் பாத்தியா நீ அப்படின்வாங்க. அப்பா அவங்களாம் தோத்தாங்க போடுது. இவங்களுக்கு மக்கள் மேலே இருக்கிற அக்கறையை விட தங்களோட சீட் பறி போயிடுச்சு. நம்ம அதிகாரத்தை பிடுங்கிட்டோமே,
பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி உட்கார வச்சிட்டாங்களே, வெத்து பசங்க நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற ஆதங்கம் தான் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக 2-3 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற அன்னைக்கு ஆத்தாடி நீங்களாம் இப்படி பேசுவியாமா அப்படின்ற மாதிரி பிரேமலதா பேசின பேச்சு தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட பெரிய காமெடி. இன்றைக்கி வரைக்கும் அது பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்ட பிரேமலதா, மாசான பிரேமலதா, எங்கள் அண்ணியார் பிரேமலதா, கேப்டன் வச்சு அப்படியே கேப்டன் ஃபோட்டோவை போட்டாங்க சோஷியல் மீடியாவில். அண்ணியார் பிரேமலதா என்ன ஸ்பீச்சு. நீ பேசுகிறதெல்லாம் ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? திமுக கூட இருந்து பேசுகிறீங்களா? ஏம்மா என்னம்மா இது? அதாவது நீங்கள் எல்லாம் ஓகே, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு நின்று பேசுகிற இடம் எந்த பக்கம்? அந்த பக்கம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரே நின்று பேசாமல் கொலை செஞ்சவன் பக்கத்தில் நின்று இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கொலை செஞ்சவனே அக்யூஸ்டை பக்கத்தில் வச்சுன்னு நம்ம கில்லி படத்தை சொல்லுவாங்க, அக்யூஸ்டை பக்கத்தில் வச்சுன்னு பார்த்தா நம்மளை கலாய்க்குது அப்படின்னு வாப்பில். அந்த மாதிரி எல்லா பையனும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க அந்த பக்கத்தில் இந்த பக்கம் சவுண்ட் கொடுக்குறாங்க. இது இப்படி வந்து கொடுத்துருந்தீங்கன்னா, இப்படி வந்து நீங்கள் அவன் சொல்லியதை விட நாங்கள் பெருமைப்பட்டிருப்போம். ஓகே ரைட்மா, சொல்கிறது கரெக்டு தானே, ஜோசி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு டோட்டல் நீங்கள் முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் யூ லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி. ஓகேவா? இந்த ஜோசியக்கார் மேட்டரை வந்து கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து அரசு பதவி கொடுக்கலாம், நிறைய நம்ம பேசணும். அசம்பிளியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே பேசி, ஆனால் உடனடியாக ஆக்சுவலாக என்ன உண்மைனா ஒரு நான் கேள்விப்பட்ட விஷயம் இது, அந்த ரிவோக் இருக்குல்ல, அது காலையிலே பண்ண சொல்லிட்டாங்களாம் பேசிக்காக. இது நான் கேள்விப்பட்டது உண்மையாகவே. எனிவேஸ் சரி ஓகே ரைட்டு, அது காலையிலே மேபி கேள்வி கூட பண்ண சொல்லியிருக்கலாம். அது மாதிரி டாக்ஸ் ஓவராக போயிட்டுருக்கு நெகட்டிவாக. இவங்க பேசுவாங்கிறதுக்காக பண்ணலை, அது முன்னாடியே வந்து அந்த ரிவோக் பண்ண சொல்லி வந்துருச்சு. பட் கொஞ்சம் டிலே ஆனதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் மற்றவங்களை விரல் நீட்டி குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட கடந்த கால ஹிஸ்டரியை நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல திரும்பவும் தன்னுடைய சொந்த அண்ணன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக உறவுகளே கட்சியில் ஒரு பதவியில் இருந்தார். அதனால் வேறு எந்த தகுதி பற்றிலாம் யோசிக்கவே இல்லை அவங்க. அவர் கட்சியில் இருந்தாங்க தேமுதிக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட சொல்லி அன்றைக்கி எம்பி சீட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அப்போது எங்கே போச்சு இந்த தகுதி, எங்கே போச்சு இந்த கண்ணியம்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுத்தா அது தியாகம். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது ஜோசியக்காரன் அவன் இவன் பேசுறதுலாம் அது மக்கள் மனதில் அது பெருசாக எடுப்படலை. ஆனால் ஆத்தாரி நீ இப்படி இப்படி நீ வெளியே 5 வருஷம் பேசியிருந்தா எங்கேயோ போயிருக்குமா, நான் கட்சி டெவலப்மெண்ட் ஆகிருக்குமா, டெவலப்மெண்ட் மாதிரி ஆகிருக்குமா மாதிரி இருந்தது. ஏன்னா இது ஒரு பக்கம் இருக்க. அதே மாதிரி வந்து பார்த்தா அவங்க கூட்டணியில் இருக்கிற அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலினையும் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலினையும் எடுத்துக்கோங்களேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் அன்றைக்கி டெப்டி சிஎம் பதவி கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், சொல்லுங்களேன். அவர் முத்தமிழறிஞர் கலைஞரோட பேரன், தளபதியோட மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு குடும்ப வாரிசு காரணத்துக்காக தானே அந்த பதவி அவர் தேடி வந்தது. வேறு என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இந்த 2 பிராண்டும் இல்லை அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் வாட்ச்மேன் வேலையை கூட வந்து அவர் தகுதி இல்லைன்னு சொன்னாப்புல. என்னது வாட்ச்மேன் வேலையை கூட தகுதி இல்லை, ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னாரு. தெரியுமா? உண்மைங்க, இது நான் சொல்லலைங்க. மக்கள் தலைவராக கருதப்படக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். ஸோ யார்கிட்ட இந்த பதவியை கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கன்னு அன்றைக்கி கேள்வி கேட்டப்போ அது என்ன சர்வாதிகாரமாவோ வாரிசு அரசியலாவோ உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்கள். நான் கேட்குறது யாருன்னா பிரேமலதா அவங்களை கேட்குறேன். அதெல்லாம் நீ தெரியலையா? அப்போல்லாம் இவங்க அதெல்லாம் கேட்டுருக்கலாம். அப்போதெல்லாம் இவங்க கண்ணுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பண்ணல. இன்றைக்கி இவங்க பண்ணுற அரசியலை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? மக்களுக்காக கிரவுண்டில் நின்று வேலை செய்கிறத விட்டுட்டு எல்லா டிஎம்கேவும் சென்டிமெண்ட் ட்ராமா, ஃபுல்லாக சென்டிமெண்ட் ட்ராமா போடுறாங்க. நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளே மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறது கிடையாது உறவுகளே. அதான் ஒரு மிகப்பெரிய பார்க்கல. இவங்க பார்க்கனால தான் இந்த முடிவு. சட்டமன்றத்தில் நம்ம பேசின பேச்சை கேட்டு, அதாவது சட்டமன்றத்தில் நம்ம பேசின பேச்சை கட் பண்ணி பின்னாடி ஒரு மாஸ் மியூசிக்கை போட்டு, யார் நான் சொல்ல இந்த பிரேமலதாலாம் மாஸ் மியூசிக்கை போட்டு ஒரே ஃபயராக விட்டு ஃபயர் பறகுது, அந்நியார் அதை சோஷியல் மீடியாவில் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணலான்னு ஒரு விளம்பர அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் ஒரு பக்கம் உதயநிதி பயங்கரமாக கேள்வி கேட்டு அதை ட்ரெண்ட் பண்ணலாம், ஒரு பக்கம் தலைவர் சூப்பர் வேறு லெவலு. ஐயோ கடவுளே, இன்றைக்கி நான் வந்துட்டேன், எதையாவது ஒன்று பேசணும், அதை இன்டர்நெட்டை 4 பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பேசிட்டு போயாச்சு. இப்போ கேட்டால் என்ன ஃபார்முலானா இதை தான் டிவிக்கு போனாங்களாம். ஓ ரைட்டு, இப்போ நீ ஃபைனலாக இதை தான் கண்டுபிடிச்சிருக்க.
இவ்வளோ பெரிய தர்மடி வாங்கி மொத்தமாக கட்சியை முடிச்சு விட்டு பாவம் அந்த மனுஷன் ஸ்டாலின் அவர்களையும் தோக்கடிச்சு போட்டு நீ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஃபயர் விட்டால் திரும்ப நீ ஃபயர் மோடுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இப்போ எதிர்கட்சியாக இருக்கலாமா இல்லை மூணாவது கட்சியாக போகணுமான்றதுக்காக யோசனையாக தெரில. இது கட்சி இருக்கணுமா வேணாமான்றதுக்கான யோசனையாக தெரில. இந்த மாதிரி மட்டமான யோசனையெல்லாம் ஏதோ பார்த்துக்கோங்க. இதில் இவங்க கொடுத்த அந்த ஸ்பீச் தான் மாசு, பக்கா மாசுன்னு அவங்களே பில்டப் வேறு கொடுத்துக்கிறாங்க பாரு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க உங்களே. மக்கள் இதெல்லாம் பார்த்து இதை பார்த்து சிரிக்கிறாங்க. அது கூட புரியாமல் நீங்கள் சோஷியல் மீடியா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் இவங்க டிவிக்கே சொல்கிறாங்க. அதாவது விளம்பரமே வாழ்க்கை, விளம்பரமே அரசியல், விளம்பரமே எல்லாம் சொல்லிட்டு 5 வருஷமாக ஆட்சி பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து திரும்பவும் அதை தப்பை நீங்கள் எடுக்கிறீங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, பெரும்பான்மை வாங்கலை, அதனால் பாதி மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், எந்த நாட்டு இல்லை எந்த மாநிலத்தில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லா மக்களும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? எங்கே நடந்தது சொல்லுங்களேன். எங்கேயாவது சரித்திரத்தில் நடந்திருக்கா எல்லா மக்களும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு? இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டா? இல்லை கேட்குறேன். இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி எல்லாமே ஓட்டு பிரிஞ்சு தானே விழும். இல்லை முக்கால்வாசி இப்படி தானே விழும். காலங்காலமாக இருக்கத்தானே செய்யுது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாருக்குமே பொதுவாக நடக்கிறது தான் ஒரு அரசுடைய நியதி. ஸோ இதுதான் விஷயம். யார் அதிகமாக ஓட்டுவாங்களோ அவங்க தான் வருவாங்க. இது ஒரு லாஜிக் எடுத்துக்கிறாப்புல. உதயநிதி அவர்களே, தமிழக வெற்றி கழகம் கம்மியான ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, அதிகமாக ஜெயிச்சதுனால தானே ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சிம்பிளாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கினா தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இது சிம்பிள் லாஜிக், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி மக்கள் மனசில் அவங்க நின்னாங்க, மக்கள் அவங்கள நம்பினாங்க, மக்கள் உங்களை நம்பலை, மக்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க, மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க, அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டீங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை விட கீழே தானே ஜெயிச்சிங்க. அப்போ உங்களை என்ன சொல்கிறது? அப்போ இந்த பக்கம் உதாரணத்துக்கு 1 கோடி பேர் வேண்டான்னு தாவேகா சொல்கிறாங்க, ஆனால் திமுக வேண்டான்னு 4 பேர், அதாவது 4 கோடி பேர் சொல்கிறாங்களே. இப்போ 1.25 கோடி வாங்கிட்டா மீதி அப்படியே 3 கோடி பேர் வந்து பார்த்தா 3.25 கோடி பேர் நீங்கள் வேணாம் தான் சொல்கிறாங்க. இது என்ன லாஜிக்கு? நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த அதிமுக பற்றி நீங்கள் பேசுவீங்க, அதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். எப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி போக நினச்சிங்களோ அப்போவே அவங்க வாங்கின 1.25 கோடி ஓட்டில் 75 லட்சம் திரும்ப டிவி கேக்கு வந்துச்சு. அப்போ 2.5 கோடி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சா கதை? திரும்ப மக்கள்னா முட்டாளா அதிமுக ஓட்டு போடுறதுக்கு? இவங்க பண்ணி வச்சுருக்க கூத்துக்கு. நான் அதையும் சொல்கிறேன். பாவம், நீங்கள் என்ன பிளான் பண்ணி அந்த கட்சியை காலி பண்ண நினச்சிங்களோ, எப்போ நீங்கள் கூட்டணி பேசுகிறீங்களோ அதிமுக இருக்கிற மொத்த ஓட்டும் போச்சு, உங்களுக்கு பாதியும் போச்சு. அதை நீங்கள் கழிச்சிடுங்க. அப்போது கணக்கு கரெக்டாக போடுங்க. மக்கள் இதுக்கப்புறம் போடுவானா? எங்கப்பா நீங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பீங்க, ஒரு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்டீங்க. வெட்ட வெளிச்சமாக போட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சு உட்காரலாம். அது என்ன வேணாலும் லாஜிக்காகட்டும். நீங்கள் வெளில இருந்து ஆதரவு தெரிவிக்காமல் போங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கப்புறம் எப்படிங்க திரும்பவும் வந்து பார்த்தா நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் வந்து திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுவான்? அப்போ என்ன சீமான் அவர்களுக்கு போடுவாங்களா? யாருக்கு போடுவாங்க? மொத்தம் ஓடும் டிவிகேக்கு தான். அப்போ 3.25 கோடி எப்படி இருக்கும்? 1.25 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ? நீங்கள் ஒரு 1.25, அவங்க ஒரு 1.10 அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா 50 போயிடுச்சு. மீதி ஒரு கோடி சேர்த்துருங்க, முடிஞ்சு போச்சா? 2.25 கோடி. இப்போ கணக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. போட்டாலாம் கணக்கு தப்பு, கோட்டை அழித்து முதல்ந்து போடுன்ற மாதிரி முதல்ந்து போடுங்க கணக்கு. இதுதான் உண்மை. மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? அதிமுகவும் திமுகவும் எப்போது கூட்டணி சேர்றான்னு நினைச்சாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவ்வளோ பேரும் நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பான், உடஞ்சி போயிருப்பாங்க மக்கள். அந்த மக்கள்லாம் எப்படிங்க நம்பி ஓட்டு போடுவாங்க? அதிமுகவும் திமுகவும் திரும்ப உங்களோட விசுவாசிகள் உங்களையே நம்பி நீங்கள் வாங்குற காசில் கொஞ்சம் பங்கு கொடுக்குறவங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க. ப்ராப்பர் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எப்படி உங்கள் கூட இருப்பாங்க? உங்களை விட உங்கள் கூட்டணியை விட அதிக ஓட்டு வாங்கி தானே ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று, ஒரே கட்சி 35%, 29 கட்சி அறிவாலயத்துக்கு வாட்டர் கேன் போட வந்தவங்களாம் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டீங்க, ஒரு கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்க. யாருன்னு அதான் நம்ம நாகேஸ்வரன் சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? அவரோட கூட்டணி கட்சிகள் பேரை சொன்னால் நான் நிர்வாணமாக போகிறேன்ட்டார். ஓப்பனா உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, தெரியுமா? இந்த வார்த்தையை சொன்னார். பார்த்துக்கோங்க, யாருன்னே தெரியாது. வரவன் போகிற எல்லாத்தையுமே கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. கூட்டணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்? 25%. ஒரே கட்சி 35%. பேச்சு என்ன பேச்சு? இப்படி பேசி தான் அப்படி இருக்கிறீங்க. மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கனால தான் ஒருத்தன் உள்ளே வந்திருக்காங்க.
எப்போவுமே அதை குறைச்சி மதிப்பிட்டு உங்களோட தந்திரத்தை பயன்படுத்தி உங்களோட பேச்சுகளை பயன்படுத்தி உங்களோட சதுரங்க வேட்டை ஆட்டம்லாம் இனிமேல் எடுப்படாது. எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் திரும்பி பார்த்தா நீங்கள் அத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சிங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமிழ்நாடு இருக்கிற அத்தனை பெரிய கட்சிகளும் உங்களை கூட சேர்ந்து பலமாக ஒரு பண பலம், அதிகார பலம், ஊடக பலம் எல்லாத்தையும் வச்சு என்னென்னமோ பண்ணீங்களே, ஏன் ஜெயிக்க முடியல? அத்தனை கட்சிகள் கூட கூட்டணி வச்சப்போ கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இப்போ தனியாக வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சா ஜெயிச்சு எங்களை, அதாவது மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஜெயிச்ச எங்களை பார்த்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அவங்க ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? வெறும் இவ்வளோ தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க. இது என்னங்க இது? கிணத்துல காய வச்ச கதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் ஜெயிக்க முடியலங்கிற கோபத்தை மக்கள் தீர்ப்பை இந்த மாதிரி வந்து திசை திருப்புறதுக்காக கண்டதையும் உளறிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அந்த யானை தன் பாட்டுக்கு கம்பீரமாக நடந்து போயிட்டே தான் இருக்கும். நாம் நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இவங்க காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் டிவி சேனல்களையும் யூடியூப் பக்கங்களையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நெகட்டிவிட்டி கொடுத்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்படாமல் தன் மேல் வீசப்படுற அத்தனை கல்லையும் அப்படியே சும்மா அசால்ட்டாக லெஃப்டான டீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு கிளியராக இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய வெப்பனாக யூஸ் பண்ணுறாரு நீங்கள் பேசுகிறது எல்லாமே. அதனால் அரசியல் வந்து ஒரு நாகரிகமாக கரெக்டான ஒரு குற்றச்சாட்டுகள், கரெக்டான ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பி உங்ககிட்ட இருக்கிற மிச்ச மீதி ஓட்டையும் வந்து சதுர விட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் விஜய் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காரு, ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு உடனே பதில் கொடுக்க மாட்டாரு, ஏன் ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டுனே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான நிதானம் தான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்குது. அவங்களாம் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்டு இருக்கட்டும், நாங்கள் மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் இன்றைக்கி புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியில் உட்காந்தாச்சு, அழகாக நம்ம வந்து ஆட்சி பண்ணுவோம். முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான மேட்டருக்கு வருவோம். முக்கிய அமைச்சர்களை இப்போ இன்றைக்கி போட்டாங்க, இவங்க பேசிட்டே இருக்கட்டும், ஓகேவா? அது பதவி அலர்ட் வந்து பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி இதை பண்ண போகிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க கத்திக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இவங்க சமஸ்பீடாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு பிரித்து கொடுத்து அவங்களுக்கான டார்கெட்டையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எம்எல்ஏ எல்லாருமே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பக்காவாக களத்தில் எத்தனை எம்எல்ஏ இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த எம்எல்ஏவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? திமுக அதிமுக எம்எல்ஏவை சொல்லுங்கள், மனசாக தொட்டு சொல்லுங்கள். யாருங்க பார்த்துருக்காங்க? மேபி இப்போ புது கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற கதையெல்லாம் நம்ம பார்க்கலாம், 60 நாள் கழிச்சு பார்க்கலாம். நானே என் சேனலில், நம்ம சேனலில் தப்பு பண்ணாங்கன்னா நான் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க? பண்ணும்போது அதை பாராட்டணும், நம்ம ஊக்கப்படுத்தணும், கரெக்டுன்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை எம்எல்ஏங்க வந்தாங்க? வீட்டில் போய் தூங்கினா வெக்கேஷன் கூப்பிட்டு போயிருப்பாங்க மொத்த பேரும், யாரையும் எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன் உங்கள் கேம்பெயின் போகும்போது வெளியில் எதுக்கு அண்ணே வணக்கண்ணே பார்த்து 5 வருஷம் ஆகுது, திமுக எம்பி எம்எல்ஏ எல்லோரும் கேட்டு கலாய்க்கல கேம்பெயின் போகும்போது? சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்க அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பக்கம் விமர்சனம் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து சில இடங்களில் மாற்றி கொடுத்துருக்கலாம். முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் மாதிரி யாருக்கிட்டையும் கொடுக்காம நம்ம சிஎம் அவரே டேரெக்டாக கைவசம் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் ரவுடிசம், பட்ட பஞ்சாயத்து இருக்கக்கூடாது, மக்கள் நிம்மதியாக வாழணும், உமன் வெல்ஃபேர், யூத் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு முக்கியமாக எல்லாத்தையுமே அவர் வச்சுக்கிட்டார். ஸோ கிராமப்புறங்களோட டெவலப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிற கடைக்கோடி மக்களோட பல்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக திரு ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது வளர்ச்சி எல்லாமே வந்து நகர்ப்புறத்தை நோக்கி இருக்குது. ஸோ நகரத்துக்கு நோக்கி மட்டும்தான் இங்கே எல்லா பீப்புளும் வராங்க. ஸோ வில்லேஜில் படித்து முடித்து உடனே இங்கே வேலைக்காக சிட்டிக்கே வராங்க. அதனால் கிராமம் வந்து இன்னும் கிராமமாகவே இருக்குது. அதை மாற்றணுன்ற நோக்கத்தோட வளர்ச்சி, அதாவது அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியன்றதுக்காக அதை அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்சர்வேஷனாக இருக்கும். ஸோ கிராமமே வந்து ஒரு சிட்டி லெவலுக்கு மாற்றணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்கும். அதை நம்ம பாராட்டணும். எந்த அளவுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் செயல்படுறாங்கன்றது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும். அதே சமயம் யூத்களோட ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு சிறப்பாக பண்ணுறாரு, அவர் அதே இண்டஸ்ட்ரியில் வேறு இருந்திருக்காரு. அதை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க.
ஸோ நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக விளையாட்டுத்துறை வந்து அமைச்சர் ஆதவ் கிட்ட தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி முதல்ல நினச்சேன். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து டாக்டர் அருண்ராஜ் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அது ஒரு ரைட் சாய்ஸான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேணும். அவர் செயல்பாட்டை நம்ம பார்க்க வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் வந்து மதிப்புக்குரிய அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீதித்துறை, சட்டத்துறை, சிறைத்துறை, அதுக்கப்புறம் வந்து மின்சாரத்துறை, இது எல்லாமே அண்ணன் திரு சிடி நிர்மல்குமார். ஸோ நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் இது மீடியா, அதாவது மீடியாவிட்ட கொடுத்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், அது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். யூடியூப்பில் இருந்து டிஜிட்டல், மெயினாக டிஜிட்டல், இன்றைக்கி டிஜிட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுது. ஓகேவா, சோஷியல் மீடியா இஸ் ரூலிங். அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய வழி வேதனையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுக்கான எல்லா ஃப்ரீடமும் மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் செய்வார்கள் என்று நான் முழு நம்பிக்கையோடு இந்த இடத்தை தெரிவிக்க முடியும். அருமையான ஒரு மனிதர், மிக அருமையான மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். அவர் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் எனக்கு மெயினாக மற்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அருமையான மனிதர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த மீடியா துறைக்கு வந்ததில் வந்து அதை அப்பாயின்ட் பண்ண சிஎம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் பண்ணாமல் இருக்குது அமைச்சர் அவர்களே. தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோளாகவே வச்சிட்றேன். அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனியன் இருக்காங்க, என்னென்ன தேவை எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் உடனடியாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபு கனிம வளத்துறை வந்து கொடுத்துருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவுத்துறை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 பேர் முதல்வரையும் சேர்த்து. ஸோ முதல்வர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பொது நிர்வாகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், டிஆர்ஓ, காவல்துறை, உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியவர் நலன், மாற்றுத்திறனாளி நலன், சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம், இந்த மாதிரி இது எல்லாமே டைரெக்டாக மதிப்பிற்குரிய முதல்வர்கிட்ட இருக்குது. முக்கியமான எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுக்கல, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு நல்லா படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லை தேட்டருக்கு போய் ரிவ்யூ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாத்தையும் அவர் வச்சுக்கிட்டு தானு காலைல ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிற மாதிரி 9 மணிக்கு போகிறாரு, 6 மணிக்கு வராரு, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு, கரெக்டாக பாடுறாரு, உட்காந்து வைப்லாம் பண்ணல அவர். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அடுத்தடுத்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் எல்லாருக்கும் அந்த அமைச்சரவையை கொடுத்துருக்காங்க. செயல்பாடு இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், கரெக்டான அமைச்சர்களை போட்டாங்களா போடலையா, இவங்க கரெக்டாக வந்து விஷயங்களை பண்ணுறாங்களா பண்ணலையான்னு எல்லாமே வந்து அவங்க பண்ண போனால் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம எதுவுமே வந்து இட் இஸ் டூ early டு டிசைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது, வி ஹேவ் டு வெயிட். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட் விஷயங்கள். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த அமைச்சரவை வந்து இப்போ போட்டிருக்காங்க. இது எனக்கு இந்த விளையாட்டுத்துறையை பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி விளையாட்டாக ஒரு டெப்டி சிஎம் விளையாட்டாக ஒரு துறையை வச்சுருந்தார் இல்லையா. ஸோ விளையாட்டுத்துறைனா என்ன பண்ணணும், கிராமத்தில் இருக்கிற ஏழை பசங்களுக்கு கிரவுண்டு செஞ்சு தரணும், இல்லை ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்க ஸ்பான்சர் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, விளையாட்டுத்துறையை வச்சுக்கிட்டு சென்னையில் நடு ரோட்டை மறைச்சு பப்ளிக்கை லாக் பண்ணி ஃபார்முலா 4 கார் ரேஸ் விட்டாங்க. இப்போ கார் ரேஸ் தான் ரொம்ப முக்கியமா, டேங்கப்பா என்ன பில்டப்டா டே சாமி. நம்ம ஊர் கிராமத்தில் ஓடுறதுக்கு ஒழுங்காக ட்ராக் இல்லை, அங்கே ட்ராக் இல்லை, டிராக்டர் கிடையாது, மக்களுக்கு சாவலாம் விவசாயம். அங்கே இங்கே உங்களுக்கு காரு ஃபார்முலா 1 ஃபார்முலா 4 ரேஸ் விட்றீங்க, அது எவ்வளோ பிரச்சனை. எத்தனை வாட்டி எடுக்கிறாங்க, எத்தனை வாட்டி போடுறாங்க, ரோடை எடுக்கிறான், தண்ணி கொண்டு போகிறான். சிவாஜி த பாஸ் படத்தை சொல்லுவாப்புல அந்த மாதிரி கோடிக்கணக்கில் அள்ளி போட்டு கார் ஓட்டி சர்ரு புர்ருன்னு யாருக்காக அதை பண்ணாலும் கடவுள் தான் வச்சு. ஏழை பாலங்க விளையாடுறதுக்கு கொடுத்த ஸ்போர்ட்ஸ் கிட் எல்லாமே தரம் கம்மின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். சுருக்கமாக சொல்லணும்னா விளையாட்டு வீரர்களை வளர்க்கலைங்க, விளையாட்டையே ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக மாற்றி விட்டாங்க. எல்லாம் உள்ளே வச்சு ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக பண்ணி அந்த செஸ்ஸு ஒன்று சொல்லி நல்லா இருந்தது, செஸ் ஏதோ பண்ணாங்க. எவ்வளோ அதுக்கு ஃபுல்லாக விக்னேஷ் சிவன் தான். நாங்கள் நார்மல் பீப்புளில் காமன் பீப்புளில் ஏதோ ஒன்று பில்டப்பில் ஆச்சுனாலும் அவங்களும் பயமாக ட்ரோல் ஆனது, நாங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ரோல் ஆச்சு. எல்லாத்துலேயுமே வந்து அந்த கார்ப்பரேட் ஃபுல்லாக அவங்க ஆட்கள், அவ்வளோ லாபி எல்லாமே. அடுத்து ரொம்ப முக்கியமான சட்டம் ஒழுங்கு, அதையும் நம்ம பேசுகிறோம். இதுக்குன்னு தனியாக பெருசாக எதுவும் சொல்லவே தேவையில்லை, அந்த லட்சணம் தான் இருந்துச்சு போன ஆட்சியில். சட்டம் தன் கடமையை செய்தோ இல்லையோ இந்த சமூக விரோதிங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாரும் அவங்க கடமையை ரொம்ப பக்காவாக சின்சியராக பண்ணாங்க. தலைநகரம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பட்டப்பகலில் மக்கள் நடமாடுற ரோட்டில்
வச்சு மாசு லீடர்ஸையே அசால்ட்டாக போட்டு தள்ளினாங்க, வச்சு செஞ்சாங்க. அப்போ சாதாரணமாக ஜனங்களுக்கு எங்கப்பா பாதுகாப்பு இருக்கும்? தமிழ்நாட்டு அமைதி பூங்கான்னு இவங்க சொன்னது மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் பெரிய தீனியாக போச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம தீனியாக போச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஸ்கூல் கேட் வரைக்கும் கஞ்சா ஸ்கூல் டேபிள் மேலேயே வந்துச்சுங்க. டேபிள் மேலேயே கத்தி கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் போயிடுச்சுன்னு ஒரே எவ்வளோ பிரச்சனை இருந்தது. கடைசியாக நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் வெள்ளை அறிக்கை விடுவோம்னாங்க, நிதியை சீரமைப்போம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். என்ன பில்டப்பு! ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? பட்ஜெட் போடுறதுல வேணால் இவங்க பிஹெச்டியாக இருக்கலாம், ஆனால் கடனை வாங்குறதுல தான் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சாங்களா? அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க, அவர் உண்மையை பேசணும் தூக்கி ஓரடிச்சு போட்டாங்க. அந்த மனுஷன் பாவம் மல்லிகைப்பூ சுற்று வந்து ஓட்டு போட்டாப்புல ஓரம் கட்டி அவரும் ஓரமாக உட்கார வச்சாச்சு. ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகி போச்சுல பாவம், ஒரு காலி ஆகிட்டாங்க பிடிஆர் சார்லாம். ஒரு வழி பண்ணி விட்டாங்க இவங்க பண்ண. ஒரே குடும்பங்க, ஒரே ஆட்கள் பண்ணதுக்காக எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க தெரியுமா? கேட்டால் நிதி பற்றாக்குறை, மத்திய அரசு காசு தரல, ஒரே பல்லவி தான், ஒரே மாதிரி மியூசிக்கு, எப்போ கேட்டாலும் ஒரே சாங்கு. இந்த ஃபேமிலி சாங் ஒன்று இருக்குமே, காணாம போயிட்டா நான் பாடுவேன்ப்பா நீ வந்திருப்பான்ற மாதிரி ஒரே பாட்டு தான் எப்போ கேட்டாலும். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பழைய ஓய்வூதிய திட்டம் வாக்குறுதி அப்படியே காற்றுல பறக்க விட்டாங்க. ஆனால் மக்கள் மேலே வரியை போடுறதுல மட்டும் பயங்கர ஸ்பீடு. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, சாமானிய மக்கள் பாக்கெட் காலி பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் டாஸ்மாக் கலெக்ஷனை வச்சு தான் பட்ஜெட்டே ஓட்டினாங்க. இதுதான் இவங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் லட்சணம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் இங்கே அது சீனே இல்லைங்க. இப்போ இந்த ஆட்சியில் அமைச்சர்களுக்கு டார்கெட் கொடுத்தது மட்டும் இல்லை, அவரோட சொந்த செயல்கள் இருக்கிற அந்த எளிமை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் அரசியல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எரிச்சலை உண்டாகுதுங்க. ஒரு கார்ப்பரேட் அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல் உருவாகுது. இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் வெளியாச்சுங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் பந்தா பண்ணாமல் விரும்பல, தன்னோட வீட்டில் இருந்து சாதாரணமாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து அவர் உட்காந்து அங்கே சாப்பிட்றாருன்னு அவங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னேன் இந்த இடத்துல. அதை பற்றி நம்ம பேசணும். இன்னொன்று அந்த ஒரு துண்டு ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை விஐபி கலாச்சாரம் இருக்குது, வெள்ளை துண்டு போடக்கூடாது அப்படின்னு ஒன்று அதை ரிமூவ் பண்ணிட்டு வேணாங்க 17 கிலோமீட்டர் வீடு ட்ராவல் பண்ணுறாங்க, பிரச்சனையாக கூட தனி ரூட்டு பாதுகாப்பு காரணமாக வந்து ரோட்டை மறைக்காதீங்க, தனி ரூட்டாக வந்து போடுங்க போயிட்டு வரத்துக்கு உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அதோடு நிற்காமல் நம்மளால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, என்னோட பயணத்தால் பொதுமக்கள் பாதிப்போம், அந்த எண்ணம் அதுதாங்க முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது எந்த லெவலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஹவுஸ் ஏதாவது அலாட் பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்க்கே அந்த அரசு பங்களாவுக்கோ நம்ம மாறிடலாமான்னு கூட யோசிக்கிறாங்களா? போய்ஸ் கடன் சொன்னாங்க உருட்டு, அதெல்லாம் கிடையாது. அந்த பழைய அரசியல் கலாச்சாரம் சைலண்ட் காரை வச்சுட்டு ஒயின் சுற்றிக்கிட்டு அது அவங்களுக்கு அது ஒயின் சுற்ற இங்கே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் சைலண்ட் சுற்றி இருந்தது ஆம்புலன்ஸில். ஓகேவா? அப்படி தான் இருந்தது. ஒருத்தர் சொகுசில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒருத்தங்க மக்கள் செத்துன்னு இருந்தாங்க, அழிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரிலாம் எந்த பந்தாவும் கிடையாது. மாறி ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் தான். தப்புனா தப்பு, சரினா சரியில்லை அப்படின்னு பதிவு பண்ணுறோம், கரெக்ட்னா கரெக்டு. எந்த ஒரு ஆங்கிள்லையுமே நம்மளை பார்த்து யாரும் நம்மளை முன்னுதாரணமாக, அதாவது தப்பான ஒரு விஷயத்தை நம்ம முன்னாதாரணமாக காமிச்சிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிருப்பீங்க, ஒரு முதலமைச்சர் பதவி இல்லை அந்த சீட்டில் உட்காரும்போது அவரோட சேரில் வந்து அந்த வெள்ளை துணி இருக்கும்போது கூட அது 2-3 நாளாகவே இருந்தது. இப்போ அது இல்லை பார்த்தீங்களா? அது ஏன் தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா முன்கூட்டி, அந்த ட்வீட்டுக்காக தான். அந்த ட்வீட், அந்த கலாச்சாரம், அந்த விஐபி கலாச்சாரம், அதுவே ஆச்சரியம். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எளிமையாக இருக்க நினைக்கிறாரு. இது நிறைய பேருக்கு அப்போ இருந்த ஒரு எம்ஜிஆர் அவர்களை வந்து ஞாபகப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இருக்குது. டூ early to decide. இது கூட இருக்கலாம் மேபி. இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகேவா போயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கூட பார்த்து மக்களுக்காக புதுமையாக எளிமையாக ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் மக்களுக்கான ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் மக்களுக்கான புதுமையாக எளிமையாக ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இவங்க கார்ப்பரேட் லாபி, அது சிண்டிகேட் ஸ்டைல், அது சிண்டிகேட் அரசியல். ஓகேவா? அது மக்கள் அதாவது நெருக்கமாக அவர் வந்து பண்ணும்போது இத்தனை வருஷமாக அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துனவங்களுக்கு சோஷியல் மீடியா ரீல்ஸ் போட்டு விளம்பரம் மட்டுமே பண்ணி ஏமாற்றி 2 கட்சி சேர்ந்து ஏமாற்றி வெட்ட வெளிச்சமாக இப்போ தெரிஞ்சு சுக்குலாம் உடஞ்சி இப்படி புதுசாக வந்து ஒருத்தர் பண்ணும்போது கண்டிப்பாக இதை விட பயங்கரமாக தகன்னு எரிய தான் செய்யும். இவங்க இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வெளிலேருந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்போம், அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், விடமாட்டோம். விமர்சனங்களை அவதூறுகளை வைக்காதே, செயல்பட விடு, உடனே போட்டு அடிக்காத.
போட்டு காலி பண்ணக்கூடாது. நல்லது பண்ணுறாங்க. இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது. 4.25 வருஷமாக ஒன்றுமே பண்ணாமல் வெறும் விளம்பரத்தை மட்டுமே பண்ணி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் போது நீங்களாம் இவ்வளோ சீக்கிரம் 7 நாள் இப்படி குதிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உங்கள் மேலே அதாவது வெறுப்பை, மக்கள் வெறுப்பை இன்னும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. மக்கள் உங்கள் மீதான வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தியே தான் இருக்காங்களே தவிர்த்து அது சரியாகாது. திரும்பவும் சொல்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் கேட்டீங்க, கரெக்ஷன் எலெக்ஷன் ரெண்டுமே நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாயிண்ட்டை எடுத்து வைங்க, நியாயமான விஷயம் எடுத்து வைங்க, தவறுகளை சுற்றி காட்டுங்க. அந்த தவறுகளை நானும் இங்கே பேசுவோம். அவதூறுகளை பரப்பாதீர்கள், வீண் சதுரங்க வேட்டையை ஆடாதீர்கள், கரெக்டான அரசியலை பண்ணுங்கள். அதை தான் எதிர்நோக்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. முந்தி மாதிரி கிடையாது. சட்டசபை மட்டும் இல்லை, அரசியலை அனைத்து இளைஞர்களும் கோடிக்கணக்கான மக்களும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அரசியலை ஒழுங்காக பண்ணிங்கன்னா அரசியல் கட்சிகள் எதுவாக இருப்பினும் தப்பித்து விடும். இதே நீங்கள் வேறு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாதிரி கிடையாது. அரசியலை அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உஷாராக செயல்படுங்க. உறவுகளான உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை லவ் யூ ஆல். நன்றி, வணக்கம்.